அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் 3 பையனுங்களை கொலை பண்ணது என்னத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல கூட திருப்பி சொன்ன விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 4 பேர்த்த நான் தான் கொலை பண்ணேன், ஆனால் என் மக பீனாவை நான் கொலை பண்ணலை, அவள் கீழே விழுந்து இறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ போலீஸ் வந்து அடுத்தது கேட்குறாங்க, எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு. நான் போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, 7ஆம் தேதி 2ஆம் மாதம் 1968 ஜோசப் அவர் பையன் பாயஸோட சேர்ந்து ஸ்கூல் ட்ரிப் போயிருந்தாரு இல்லையா. ஸோ அந்த டே தான் வந்து லுசி முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு திருப்பியும் கிடைக்காது. ஸோ இன்னைக்கு தான் நம்ம லூக்கஸையும் ஜோஸையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கொலை பண்ணுறதுக்காக அவங்க ஒரு 3 டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கோடாலி, அதுக்கப்புறம் இரும்புனா அந்த அயன் ரோட் இருக்கும்ல அது, தென் அதுக்கப்புறம் அருவாள்னா வந்து அந்த அறுவடைக்கெலாம் பண்ணுறதுக்கு பாய்ப்பாங்க இல்லையா, அந்த அருவாளை சூஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலி லுசியோட பிக்சர்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் இல்லை, ஏன்னா இது வந்து நடந்தது 1968. ஸோ இருக்கிற பிக்சர் கூட அவ்வளோ கிளியராக இல்லை. ஸோ அதனால தான் நான் பிக்சர்ஸ் எதுவுமே இதில் ஆட் பண்ணல. 7ஆம் தேதி 2ஆம் மாதம் ஜோசப்பும் பாயஸும் காலையிலே வெளியாயிட்டோன்னு லுசி அவங்களோட 3 ஆயுதங்களை எடுத்துட்டு முதல்ல அவங்க எய்ம் பண்ணது வந்து ஜோஸ்க்கு அந்த வருஷம், அதாவது அவர் இறந்தப்ப 16 வயசு. யூஸ்வலி ஜோஸ் வந்து தனியாக ஒரு ரூமில் படுத்திருப்பாரு. லூக்கஸ் வந்து அவரோட தம்பி, அதாவது லுசியோட ஃபர்ஸ்ட் சன் பயஸ் கூட படுத்திருப்பாங்க, ரூம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. பீனா வந்து இவங்க ஒய்ஃப் கூட படுத்திருப்பாங்க. ஜோஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே கொலை பண்ணிட்டா இன்னும் ஈஸியாக இருக்கும்னு லுசி முடிவு பண்ணுறாங்க. ஸோ ஜோஸ் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே காலையிலே ரூமில் போயிட்டு அவரை அருவாளை வச்சு வெட்டி அந்த அயன் ரோட்டால் அடித்து தென் கோடாலியால் அவர் முகங்களை கிழிச்சு செதைச்சிட்றாங்க. ஜோஸை எவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி தான் லூக்கஸையும் கொலை பண்ணுறாங்க. ஸோ பயஸ் அந்த ரூமில் இல்லாதது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுச்சு. ஸோ அவங்க லூக்கஸோட ரூமுக்கு போயிட்டு அதே மாதிரி லூக்கஸையும் கொலை பண்ணுறாங்க. லூக்கஸ் இறக்கும் போது அவருக்கு ஏறக்குறைய ஒரு 11 வயசு இருக்கும். ஆக்சுவலி லுசிக்கு ஜோஸ் மேலேயும் லூக்கஸ் மேலேயும் அவ்வளவு கோவம். ஸோ அவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணனால எல்லா இடங்கள்லையும் ரத்தம் செதறி இருக்கு. செவரு இருக்கட்டும், கீழே இருக்கிற ஃப்ளோர், எல்லா இடத்துலையும் ரத்தம். ஸோ லுசி முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 2 பாடியும் பின்னால் போயிட்டு அந்த வைக்கப்பொருளை ஒழிச்சு வைக்கிறாங்க. லுசி வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த ரத்த வாடை தெரிஞ்சிடக்கூடாதுக்காக அவங்க வீட்டை சுற்றி தன்னோட கிச்சனில் உள்ள ஸ்பைசஸ் எல்லாமே போடுறாங்க. மஞ்சத்தூள், சினமன், அந்த மாதிரி நிறைய ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு ஈவினிங் 7ஆம் தேதி ஜோசப்பும் பாயஸும் வீட்டுக்கு வந்த உடனே டயர்டாக இருக்குன்னு படுக்க போயிட்டாங்க. ஸோ அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதே மெத்தடில்